தேவனாகிய கர்த்தர் மனுஷரை பார்த்து கேட்ட கேள்வியில் ஒன்று. சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1 அதிகாரம் 6 வசனம். தீர்க்கதரிசிகளாகிய என் ஊழியக்காரருக்கு நான் கட்டளையிட்டு என் வார்த்தைகளும் என் தீர்மானங்களும் உங்கள் பிதாக்களிடத்தில் பலிக்கவில்லையோ என்று கேட்டார். சுமார் 16 ஆண்டுகளுக்கு மேலாக பாபிலோனியரின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாகி எருசலேம் வந்து சேர்ந்த இஸ்ரவேலர் தீர்க்கதரிசிகள் மூலம் கர்த்தர் கூறிய வார்த்தைகளை விசுவாசிக்கவில்லை. அப்பொழுது கர்த்தர், உங்கள் பிதாக்களின் நாட்களில் தீர்க்கதரிசிகள் மூலமாக உரைக்கப்பட்ட என் வார்த்தைகளும் தீர்மானங்களும் நிறைவேறியதை உங்கள் பிதாக்கள் உங்களுக்கு அறிவிக்கவில்லையா என்று கூறிய கேள்வியை கேட்டார். பரிசுத்தத்தோடும் பக்தியோடும் வாழ்கின்ற தேவனுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் நடைபெறவுள்ள சம்பவங்களை முன்கூட்டியே தெரிவித்தும் இருக்கிறார் என்று வேதம் கூறுகிறது. எனது தகப்பனார் திரு V.S. மரியப்பிரகாசம் அவர்கள் தனது ஆசிரியர் பணியோடு ஆண்டவருடைய ஊழியத்தையும் உண்மையும் உத்தமமாய் செய்து பரிசுத்தமாய் வாழ்ந்து வந்தார்கள். அவருடைய இறுதி நாட்களில் 2 மாதம் சுகவீனமாக இருந்து வீட்டிலேயே சிகிச்சை பெற்று வந்தார்கள். ஒரு நாள் ஒரு தரிசனம் கண்டார்கள். இயேசு கிறிஸ்து என்னை வா என்று அழைக்க அவரை பின் சென்றேன். அவர் காலை பிடித்து கொண்டு இன்னும் சில காலம் உயிரோடு இருக்க அனுமதிக்க வேண்டும் என்று கேட்போம் என்று மிக அருகில் செல்லும் பொழுதெல்லாம் தூரத்தில் சென்று விடுவார். ஏற்கனவே 2 முறை இதேபோல் தரிசனம் கண்டு காலை பிடித்து உயிர் பிச்சை கேட்டிருக்கிறேன். இது 3வது முறை. பிடிக்க முடியவில்லை. உயிரிடம் வந்தபோது இங்கேயே இரு என்று கூறி சென்று விட்டார். எனவே இன்னும் 1 வாரம் மட்டுமே உயிரோடு இருப்பேன் என்று கூறி திருவிருந்து எடுக்க ஆசைப்பட்டார். குருவானவர் வீட்டுக்கு வந்து திருவிருந்து கொடுக்க அன்பரின் நேசம் ஆர் சொல்லலாகும் என்ற கீர்த்தனை பாடலை 2 முறை பாட கேட்டார்கள். ஜெபத்தின் போது தனது மேல் பூ மாறி பொழிவதாக தரிசனம் கண்டார்கள். அன்று இரவு கர்த்தருடைய மகிமைக்குள் பிரவேசித்தார்கள். கர்த்தருடைய பரிசுத்தவான்களின் மரணம் அவர் பார்வைக்கு அருமையானது என்று வேதம் கூறுகிறது. எனக்கு பிரியமானவர்களே, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார். மறைவானவைகள் நம்முடைய தேவனாய கர்த்தருக்கே உரியவைகள், வெளிப்படுத்தப்பட்டவைகளோ இந்த நியாயப்புறமான வார்த்தைகளின்படியெல்லாம் செய்யும்படிக்கு நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் என்றென்றைக்கும் உரியவைகள் என்று வேதம் அறிவுறுத்துகிறது.